என்ன சமையலோ என்ன சமையலோ. எல்லாருக்கும் பிடிச்ச குலாப் ஜாமுன் பண்ணலாம். அதுக்கு 1 கப்பு மில்க் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. சுகர் சிரப்புக்கு 2 கப் சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் உடச்சி வச்சுருக்கேன், 1 பிஞ்ச் குங்குமப்பூ, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஜாமுன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஏலக்காய், குங்குமப்பூ 2த்தையும் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம், போதும். முதல்ல சிரப் ரெடி ஆகட்டும். குலாப் ஜாமுனுக்கு வேணுங்கிற மாவு பிசைஞ்சிடலாம் நம்ம. இப்போ மில்க் பவுடரில் மைதாவை போட்டுடலாம், பேக்கிங் சோடாவையும் போட்டுடலாம். பேக்கிங் சோடா போட்டிருக்கோம், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா உளுத்து விட்டுக்கலாம். ரொம்ப பிசிய வேண்டாம், பால் மாதிரி அது பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கணும். உதுத்து விட்டிங்கன்னா உடஞ்சும் போயிடணும். அதான் உங்களுக்கு கரெக்டான பதம் மாதிரி. இப்போ நம்ம மூலமாக தயிரெல்லாம் ஆட் பண்ணலாம். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், பிசிஞ்சிக்கலாம். அப்புறம் தேவையாக இருக்கும்போது திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே சமயத்தில் எல்லா தயிரையும் போட்டுற வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும், ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அப்படியே தேவையாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். லைட்டாக பிசிஞ்சு அந்த ஒரு அழகாக சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பால் மாதிரி வரட்டும், அவ்வளோதான். நானும் 1 ஸ்பூன் பால் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், அது அழகாக வந்துடுது. இப்போ நம்ம இதை தட்டு வச்சு மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். சிரப்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. ஒரு லைட்டாக ஒரு சிங்கிள் பாயில் வந்தால் போதும். ரொம்ப சர்க்கரை பாகு ஸ்ட்ரிங் மாதிரிலாம் வர வேண்டாம். ஏன்னா நம்ம குலாப் ஜாமுன் அதில் போடணும், அது ஊறுறதுக்கெலாம் கொஞ்சம் தின்னாக இருக்கட்டும் சிரப், ரொம்ப திக் சிரப் வேண்டாம். இப்போ சிரப் நல்லா ரெடி ஆகிடுது. இதில் ஒரு 4 ட்ராப் லெமன் ஜூஸ், அப்படியே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் போட்டுடலாம். ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுது. நம்ம கொஞ்சம் கையில் நெய் தடவிண்டு சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் பால் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம், கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும். நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க, எதோ கிராக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு அழுத்தி நல்லா பண்ணிவிட்டு அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இல்லையா, கொஞ்சம் அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். ஜாமுனுக்கு வேணுங்கிறது எல்லாம் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம அதை பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து கொஞ்சம் அடுப்பு அப்புறமா சின்னது பண்ணிடுங்க. மொல்லமாக தள்ளி உள்ள கரெக்டாக ரெடி ஆகிடுது.
சிரப் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். அதில் வந்து இதை போட்டுடலாம். எல்லா குலாப் ஜாமுனும் போட்டாச்சு. இனிமேல் கஷ்டமான வேலை நம்ம இது ஊறுறதுக்கு வெயிட் பண்ணுறது தான். அட்லீஸ்ட் 1 ஹவராவது சோக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜாமுன் நல்லா 1 ஹவர் சிரப்பில் நல்லா ஊறி எடுத்துப்போம். இந்த ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னால் ஒரு ஐஸ்கிரீமோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராகவே இருக்கும்.